அந்த குடும்பத்து ஆளுங்களை பார்த்தா போதும், அப்படியே 32 பல்லையும் காமிச்சு சிரிக்கிறான். ச்சே. நாம இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது? என்கிட்ட ஒரு தடவை கூட அவ அந்த மாதிரி சிரிச்சு பேசினதே இல்லங்க. ஆனா அவங்கள பார்த்தா மட்டும் எங்க இருந்துதான் சிரிப்பு வருமோ தெரியல. இதுல வேற சாப்பிடுறதுக்கு கன்றாவிய எதையோ தூக்கிட்டு வரானுங்க. இவளும் ஏதோ காணாதத கண்ட மாதிரி தேவாமிர்தத்தை பார்த்த மாதிரி அத வாங்கி வாங்கில சாப்பிடுறா. இந்த ஒரு வருஷத்துல அவளை நல்லாவே மாத்தி வச்சிருக்கானுங்க. இப்ப அவ நம்ம பொண்ணாவே இல்லங்க. ஐயோ, எப்படா அவளை இங்க இருந்து நம்ம திருவண்ணாமலைக்கு கூட்டிட்டு போவோன்னு இருக்கு. நான் கூட அவளை விட்டு பிடிக்கலாம் தான் பார்த்தேன் தேனே. ஆனா அதுக்கெல்லாம் அவ சரிப்படுற ஆளே இல்ல. எப்படி சோழன் வீட்டுல போய் தங்கிக்கவான்னு சொன்னா பாத்தியா? அப்படியே பலார்னு 2 வைக்கலாம் போல தோணுச்சு. இதுக்காக போராடி அந்த குடிசையில இருந்து வீட்டுக்கு கொண்டு வந்தோம். ஒரு பேச்சுக்காக தான் அவங்களை எப்ப வேணாலும் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னேன். ஆனா பொழுது விரிஞ்சு பொழுது போனா எதையாவது ஒண்ணு தூக்கிக்கிட்டு எல்லாரும் வந்து நிக்கிறானுங்க இங்க. என்ன அவனுங்க இவ மனச மாற விடாம பாத்துக்கலாம்னு நினைக்கிறானுங்களா? இத கூட கண்டுபிடிக்க தெரியாத முட்டாளா நானு? நாளைக்கு நிலா நம்ம கூட திருவண்ணாமலைக்கு வரா. அங்க வந்து எப்படி நிக்கிறானுங்கன்னு பாப்போம். எங்க நிலா நாளைக்கு நம்ம கூட வந்துருவான்னு நினைக்கிறீங்களா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, உங்களையே எதிர்த்து பேசுறா. நாளைக்கு வரமாட்டேன்னு அடம் பிடிச்சா நாம என்ன பண்றது? புடிச்சு தர தரன்னு இழுத்துக்கிட்டு போக வேண்டியதுதான்.